14th செஞ்சுரியில நடந்த பிளாக் டெத், பெசன்ட் ரிவோல்ட், லோலார்ட் மூமெண்ட் இத பத்தி பார்க்கலாம். ஜோஃப்ரே சாசரோட காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1340ஸ்லேருந்து 1400 வரைக்கும் அவருடைய லைஃப் பீரியட் இருக்கு. 14th செஞ்சுரி போயட்லேயே ரொம்பவே வந்து பெருமையாகவும் முதன்மையாகவும் போற்றப்படக்கூடிய ஒருத்தராக வந்து சாசர் இருக்காரு. அவர் ஒரு டிப்ளமேட்டாக இருந்திருக்காரு, சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. அவரோட ரைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இங்கிலீஷில் தான் அவர் எழுதியிருப்பார். அதனால் ஃபேமஸ் ஆகி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து பிளாக் டெத் அப்படிங்கிற ஒரு பெரிய தொற்று வந்து மெடிவல் யூரோப்பை வந்து தாக்கியிருக்கும். இங்கிலாந்துக்கு 1348 to 1349 வந்து இது வந்திருக்கும். இது வந்த பிறகு வந்து மக்கள் தொகையில் 1/3 என்ன ஆகிடும் அப்படின்னா இழந்துருவாங்க. அந்த கிராமங்கள் ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கும், கல்லறைகள் நிரம்பி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பிளாக் டெத்னால வந்திருக்கும். இது ஒரு முறை மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னா இல்லை, அதுக்கப்புறமும் வந்தது. 1361லேருந்து 1362 இந்த காலகட்டங்களில் இது யார் அதிகமாக தாக்கியிருக்கோம் அப்படின்னா இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், யங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து இது ரொம்பவே தாக்கியிருக்கும். நிறைய மரணம் ஏற்பட்டிருக்கும் இதுலேயும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 1367 அப்போவும் 1370ஸ்லேயே இது வந்திருக்கும். இந்த நோய் முழுமையாக மறையலை. இது எப்போ வேணால் வந்து மரணம் வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை வந்து இந்த பிளாக் டெத் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் மக்கள் மத்தியில். பிளாக் டெத்துக்கு அப்புறம் வந்து பெசன்ட் ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளர்ச்சி வருது 1381. இது வந்து எதனால் வருது அப்படின்னா பிளாக் டெத்துக்கு அப்புறம் நிறைய மக்கள் தொகை இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூலியை கொஞ்சம் அதிகமாக உயர்த்தி கேட்டிருப்பாங்க கவர்மெண்ட் கிட்ட. ஆனால் கவர்மெண்ட் அதை கொடுக்க மறுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போல் டேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வரியை விதிச்சிருப்பாங்க. அதாவது பணக்காரங்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஈக்குவலாக கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டேக்ஸை கவர்மெண்ட்க்கு செலுத்தணும் அப்படிங்கிறது அதோட ரூல்ஸு. ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெசன்ட் ரிவோல்ட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா ஜான் பால், ஜாக் ஸ்ட்ரா, வாட் டெய்லர் அப்படிங்கக்கூடிய இந்த 3 பேரும் இது முன்னின்று நடத்தியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த பெசன்ட் ரிவோல்ட் நடக்க காரணமாக இருந்திருக்கும். லோலார்ட் மூமெண்ட் இது வந்து ஒரு மத சீர்திருத்த இயக்கம். இந்த ஒரு இயக்கம் வந்து ஜான் வைக்லிஃபோட கருத்துக்கள் அடிப்படையில் நடந்திருக்கும். ஜான் வைக்லிஃப் யார் அப்படின்னா ஒரு ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர். இவர் சர்ச்சில் நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அதனால இந்த ஒரு லோலார்ட் மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த டைமில் பைபிள் வந்து இங்கிலீஷில் அவைலபிள் இல்லை, லாட்டின் லாங்குவேஜில் மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சர்ச் வந்து ரொம்பவே ஆடம்பரமாக நிறைய செல்வ செழிப்பு மிக்கதாக இருந்திருக்கும். அதை எதிர்த்து வந்து லோலார்ட்ஸ் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையிலையும் தான் இருக்குதே தவிர சடங்குகளில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து விவசாயிகள், அப்புறம் வந்து கைவினைஞர்கள், அப்புறம் கொஞ்சம் படித்த மக்களை தான் வந்து லோலார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜான் வைக்லிஃப் வந்து மக்கள் எளிய மொழியில் தங்களோட சொந்த மொழியில் வந்து பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க.